முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று வழங்குவது முன்னுதாரண திட்டம் என இந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்து தமிழ் திசை நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படுவோரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தாயுமானவர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்து பொருட்களை பெறும் திட்டம் அமலுக்கு வந்த பிறகு வயது மூப்பு, உடல் குறைபாடு போன்ற காரணங்களால் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாதவர்கள் சிரமத்துக்கு ஆளாகி வந்ததாகவும், அவர்கள் தங்கள் சார்பில் பொருட்களை பெறுவதற்கு அங்கீகார சான்று பெற்று வேறொருவரை கடைக்கு அனுப்பும் நிலை இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி பிறரை நம்பியிருப்பதை தவிர்க்கும் பொருட்டும் தங்களுக்கான உணவுப் பொருளை பெறுவதில் யார் ஒருவரும் விடுபடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டும் இந்த முன்னுதாரண திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக இந்து தமிழ் திசை நாளேடு குறிப்பிட்டுள்ளது. தாயுமானவர் திட்டத்தின் மூலம் 34,809 நியாய விலை கடைகளைச் சேர்ந்த 14,73,333 அட்டைதாரர்கள் பயன் பெறுவார்கள் என்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மாதந்தோறும் 2 மற்றும் 4ஆம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் இந்து தமிழ் திசை நாளேடு தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை வீடு தேடி சென்று வழங்குவது முன்னுதாரண திட்டம் என இந்து தமிழ் திசை நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்து தமிழ் திசை நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் சிறப்பு கவனம் தேவைப்படுவோரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தாயுமானவர் திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த தொடங்கியிருப்பது பாராட்டுக்குரியது என தெரிவித்துள்ளது. ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்து பொருட்களை பெறும் திட்டம் அமலுக்கு வந்த பிறகு வயது மூப்பு, உடல் குறைபாடு போன்ற காரணங்களால் ரேஷன் கடைக்கு செல்ல முடியாதவர்கள் சிரமத்துக்கு ஆளாகி வந்ததாகவும், அவர்கள் தங்கள் சார்பில் பொருட்களை பெறுவதற்கு அங்கீகார சான்று பெற்று வேறொருவரை கடைக்கு அனுப்பும் நிலை இருந்து வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி பிறரை நம்பியிருப்பதை தவிர்க்கும் பொருட்டும் தங்களுக்கான உணவுப் பொருளை பெறுவதில் யார் ஒருவரும் விடுபடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டும் இந்த முன்னுதாரண திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருவதாக இந்து தமிழ் திசை நாளேடு குறிப்பிட்டுள்ளது. தாயுமானவர் திட்டத்தின் மூலம் 34,809 நியாய விலை கடைகளைச் சேர்ந்த 14,73,333 அட்டைதாரர்கள் பயன் பெறுவார்கள் என்றும் 70 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு மாதந்தோறும் 2 மற்றும் 4ஆம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் இந்து தமிழ் திசை நாளேடு தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.